நீங்க சொல்லுங்க டியூட். டூட் சொல்லுங்க. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க சரியா? செம்ம காண்டாவுது. ஏன்னா வந்து முதல்ல அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரிலாம் திட்டுவீங்க அவரை? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்க போயிட்டு? சொல்லிட்டு மச்சான் நீ எப்படியோ கிணத்துல விழுந்துட்ட, கூடிய சீக்கிரம் என்ன தள்ள போறாங்க, அது எப்போ தள்ளனா என்ன? கிணறெல்லாம் ஒன்று தான், எப்போ விழுறன்னு தான் முக்கியம். உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா எலி பொரியில் வைக்கிற வடையை டிஃபனை நினைக்கிற எலி மாட்டிக்கும், யமனா நினைக்கிற எலி தப்பிச்சிடும். நான் அம்மாட்டவே சண்டை போடுவேன். உங்க அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா? அவனுக்கு மட்டும் ஆயிடுச்சியா எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அவன் 2 வயசுக்கு உனக்கு மூத்தவன்டா, அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ஆனா வந்து அவனுக்கு வேலை கூட இருக்காது நம்ம ஃப்ரெண்டுக்கு. ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். நம்ம வேலைலாம் வெட்டி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம், நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம வேலை வெளியே போகிறோம், அவன் வேலை வீட்டில் இருக்குல்ல. ஓ அப்படி சொல்றீங்களா? வீட்டு வேலை, சாமான் துலக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அவருக்கு. அதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவனுக்கு நீச்சல் தெரியுது, நீச்சல் வச்சுட்டு போயிட்டான். நம்ம நீச்சல் தேடிட்டு இருக்கிறோம். இப்போதான் நாங்க நீச்சல் கிளாஸே போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள்ல நாங்களும் கடந்துருவோன்றீங்களா? நாட்டுல கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்லையே, வந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருவீங்களா? மெசேஜ் பண்ண இருப்பான் சும்மாவே போடா, நான் போக கூட மாட்டான். டே என்னடா இப்படிலாம் பண்றேன்? அப்பதான் மச்சான் உனக்கு மேலே இல்லையே, அதெல்லாம் பாரு ட்ரை பண்றேன். அதை ட்ரை பண்ணதான் நம்மளுக்கு வர மாட்டுது. அதுக்காக ஒரு வயசு பையனை வீட்டில் வச்சு எத்தனை நாள் அழகு பார்க்க முடியும்? வரமாட்டுதே, வந்து நாங்களும் ட்ரை பண்ணுவோமே. நீ யோசிக்கணும்ல, என்னடா இது நம்ம கூட தான் சுத்திட்டு இருக்கு, நம்ம கல்யாணம் ஆகலன்ட்டு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நம்மளுக்கு எதுக்கு ஆகணும், பொறுமையா பாத்துக்கலாம். பொறுமையா பாத்துக்கலாமா? அம்மா கல்யாணம்னா அந்த டைம்ல ஆகணுமா? என் கூட படிச்சவங்க நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஃபேரா ஜோடியா பிக்னிக்கு டூரு சுத்துறாங்களா? அவங்க ஜாலியா அவங்க என்ஜாய்மெண்ட்ல அவங்க சுத்தி நிற்பாங்க. நான் அதை பார்க்கும்போது என்னடா இது, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி ஃபேரா ஜாலியா பிக்னிக் போறாங்க. உனக்கே வயிற்றுச்சல் இன்னும் நம்மளுக்கு அதிகமா வயிற்றுச்சல் ஆகி செம்ம காண்டாவுமா? காண்டாயிடும். அவனை அச்சிடலாமா? அவனுக்கு மட்டும் நம்ம கூட சுத்தி இருந்தான், நம்ம கூட சுத்தாம ஒய்ஃப் வந்தோடனே ஒய்ஃப் கூட ஜாலியா ஜோடியா அங்கங்க சுத்தும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டறப்பா அந்த காண்டு. ஆமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லாம ஒய்ஃப் வந்தோடனே ஒய்ஃப் கூட தனியா. இவன் அவனா இருப்பானோ? ரைட். சோ அதனால வந்து கல்யாணம் ஆனாலும் உன் கூட தான் இருக்கணும் அவங்க. ஆமா. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. ஆஹா, இது வேற மாதிரி இருக்கே. ஓகே டூட், தேங்க் யூ so much. நீங்க சொல்லுங்க டியூட்.